வணக்கம். நாம பழமையான சிவன் கோயில்கள்ல சிவபெருமானினுடைய மூல சன்னதியை சுத்தி வரும்போது கோஷ்டத்துல நடனமாடக்கூடிய விநாயகரினுடைய திருவடிவத்தை பார்த்திருப்போம். அழகாக தொந்தியும் தொப்பையுமாக யானை முகத்தோட 4 கரங்களோட ஒரு திருவடியை பூமியில் பதித்தும் மற்றொரு திருவடியை தூக்கியவாறும் இந்த கணபதியானவர் அற்புதமாக நடனமாடக்கூடிய கோலத்தை நாம சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கண்ணார கண்டு தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த நர்த்தன கணபதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களும் மந்திர சக்திகளும் உங்களுக்கு தெரியுமா? அந்த ரகசியங்களும் இந்த நர்த்தன கணபதியை வழிபட்டா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும்னா இந்த காணொளிய முழுசா பாருங்க. இந்த நர்த்தன கணபதியை வழிபட்டால் என்ன நன்மை நடக்குது அப்படின்னு கேட்டானா, பலரும் நம்ம வாழ்க்கையில ஒரு கலையில சிறந்து விளங்குவோம். ஒருத்தர் ஓவியம் நல்லா வரைவார், ஒருத்தர் நல்லா பாடுவார், ஒருத்தர் நல்லா ஆடுவார். ஆனா அவர்களினுடைய கலையில முன்னேற முடியாமலும் அந்த கலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமலும் பலரும் கஷ்டப்படுறத நாம இன்னைக்கும் பார்க்கலாம். அப்படி கஷ்டப்படக்கூடியவர்கள் அத்தனை பேரும் முடிந்த போது சிவன் ஆலயங்கள்ல கோஷ்டத்துல இருக்கக்கூடிய இந்த நர்த்தன கணபதியை வழிபட்டு முடிந்த போது அவருக்கு அருகம்புல்லை சமர்ப்பணம் செய்து அவரினுடைய அற்புதமான மந்திரத்தை, அதாவது இப்போ காணொளியினுடைய கடைசியில நான் அடியன் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லி அந்த நர்த்தன கணபதியை வழிபடும் பொழுது கலையிலையும் கல்வி கேள்விகள்லையும் சிறந்து விளங்கி நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த நர்த்தன கணபதியானவர் நமக்கு அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம். சரி, இந்த நர்த்தன கணபதி ஏன் நடனமாடுகிறார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதையே இருக்கு. பலரும் அவங்களோட வாழ்க்கையில தங்களோட உடல் அமைப்பை பார்த்துட்டு தாழ்வு மனப்பான்மையோட பல மன வருத்தத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் அத்தனை பேரும் இந்த நர்த்தன கணபதியை பார்த்து ஒண்ணு கத்துக்கணும். என்ன அப்படின்னா, பொதுவாக ஏதாவது விழாக்களுக்கு நாம சென்றோம் அப்படின்னா ஒரு பாடலுக்கு நடனமாடக்கூடிய இடம் வந்தது அப்படின்னா எல்லாரும் நடனமாடுவாங்க. ஆனா உடல் பருமனாக இருக்கிறவங்க மட்டும் நம்ம இப்படி இருக்கோமே, நம்ம நடனமாடினா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையில ஒரு ஓரமா உட்கார்ந்துப்பாங்க. ஆனா விநாயகர் பாருங்க, தன்னோட உடல் பருமன் எதையும் மனதுல கொள்ளாம ஞானமே வடிவானவராக, ஆனந்தமே வடிவானவராக, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தானே அனுபவிப்பவராக, அதாவது தன்னோட ஆனந்தத்துக்கு பிறரை நாடாமல், நம்ம ஆடும்போது நம்ம இப்படி இருக்கோம்னு அடுத்தவர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்காம தன்னுடைய ஆனந்தத்தை தனக்குள்ளேயே தேடுபவராக, நடனம் புரியக்கூடியவராக இந்த விநாயகர் இருக்க. அதனால இந்த விநாயகரை பார்க்கும்போது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆனந்தம் நமக்குள்ளதான் இருக்கு. அத நாம உணர்ந்து நாம சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தவர்களை நம்பி அவர்களினுடைய சொல்லாலையும் அவர்களினுடைய குணத்தாலையும் அடுத்தவர்கள் நம்மளை எப்படி நினைப்பாங்க, அடுத்தவர்கள் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னு யோசித்து நம்மளோட சந்தோஷத்தை அடுத்தவர்கள் மேல வைக்கும் போது, அதாவது அடுத்தவர்களை சார்ந்து வைக்கும் போது நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுதான் இந்த விநாயகர் காட்டுறார். சரி, இந்த விநாயகர் எதனால நர்த்தனம் ஆடினார் அப்படின்னு கேட்டானா, முனிவர்கள்ல சிறந்தவர் துர்வாச முனிவர். இந்த துர்வாச முனிவர் சாட்சாத் சிவபெருமானினுடைய அம்சமாக கருதப்படுறார். இந்த சிவபெருமானினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய துர்வாசரானவர் ஒரு நாளைக்கு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசனம் செய்வதற்கு வரார். ஆனா இவர் தன்னோட சிஷ்யரோட நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டானா, இரவு அர்த்தஜாம பூஜை எல்லாம் முடிந்து நடராஜரினுடைய நடையானது சாற்றப்பட்டு இருந்தது. சரி, நடராஜரினுடைய தரிசனத்தை தான் நம்மளால பார்க்க முடியல, நம்ம உண்டுட்டு கோயில் வாசல்லையே உறங்கினோம் அப்படின்னா மறுநாள் காலையில நட திறக்கும் போது நடராஜரை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு ஊர் முழுக்க பிக்ஷை கேட்கிறார், எனக்கு இது மாதிரி உணவு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா ஊர்ல இருக்கிற ஒருத்தரும் துர்வாசரினுடைய கோபத்துக்கு பயந்து உணவு வழங்க முன் வரல. அதனால துர்வாசருக்கு மீண்டும் கோபம் வந்துதான். அந்த கோபத்தினால அன்னம் பாலிக்கும் தில்லை சிதம்பரம் அப்படின்னு சொல்றா போல, யார் எப்பொழுது எப்படி வந்து கேட்டாலும் உணவு கொடுக்கக்கூடிய நகரமாக சிதம்பரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல அன்னக்கொடி அப்படிங்கிற கொடியானது இருக்கும். எப்ப நம்ம பசியோட போய் நடராஜர் கோயில்ல நின்னாலும் உணவானது வழங்கப்படக்கூடியதாக இன்றளவும் இருக்கு. இப்படி அன்னம் பாலிக்கும் தில்லை சிதம்பரம்னு பேருடைய சிதம்பரம் பசியில ஒரு சிவபக்தனை வாட விடுதே அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தையே சபிக்க முன்வரார் துர்வாசர். அப்போ சிவகாமி அம்மை, அதாவது நடராஜரினுடைய பத்னியாக அந்த சிதம்பரத்துல காட்சி தரக்கூடிய சிவகாமி அம்மை துர்வாசருக்கு காட்சி கொடுத்து சொல்றாங்க, கவலைப்படாதப்பா, என்னோட குழந்தைங்களை யாரையும் நான் பசியோட இருக்க விட மாட்டேன், இந்தா அன்னம் அப்படின்னு சொல்லி துர்வாசருக்கு அம்பிகை தன்னோட கையாலேயே பிக்ஷை இடுறாங்களாம். ஆனா அப்போ துர்வாசர் ஒண்ணு சொல்ற, நான் என்னைக்கும் நடராஜரினுடைய நடனத்தை பார்க்காம சாப்பிட மாட்டேன், நான் இப்ப நீங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிடணும்னா நடராஜரினுடைய நடனத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ சிவகாமி அம்மை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன் கூடவே வந்த விநாயகரை
இவன்தான் சிவபெருமானினுடைய அம்சம், இவனே சிவபெருமான், சிவபெருமானே இவன் அப்படின்னு சொல்லி நடராஜரினுடைய நடனத்தை விநாயகர் செய்வது போல விநாயகரை நடனமாட வைத்து நடராஜரினுடைய திருநடனத்தை விநாயகர் ஆடும் போது துர்வாசரை தரிசனம் பண்ண வைக்கிறாங்க. விநாயகரினுடைய நடனத்துல நடராஜரை தரிசனம் பண்ண துர்வாசர் நர்தன கணபதியை வணங்கினவராக அற்புதமாக பல ஸ்தோத்திரங்களை செய்து நர்தன கணபதியினுடைய அருளால வயிற்று பசி தீர்ந்து அற்புதமான ஆனந்த தாண்டவ தரிசனத்தையும் அடைந்தார். இதுதான் சிதம்பர புராணமானது நர்தன கணபதியினுடைய கதையாக நமக்கு சொல்லுது. இந்த நர்தன கணபதி சிவபெருமானினுடைய நடராஜ வடிவத்தினுடைய ஒரு தோற்றமாக இருக்கார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம். சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தினுடைய வடிவமாக இந்த கணபதி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால மன கஷ்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த நர்தன கணபதியை தியானம் செய்யும் பொழுது அந்த மன கஷ்டங்களும் தீருது அப்படின்னு பலரும் அனுபவத்துல கண்ட உண்மை. வரீங்களா? இப்போ அந்த நர்தன கணபதியினுடைய ஸ்லோகத்தை பார்க்கலாம். பாஷாங்குஷா பூப குடாரதந்த சஞ்சத்கரா க்ளுப்தவராங்குலீயகம் பீத பிரபம் கல்பதரோரதஸ்தம் பஜாமி நிருத்தோ பபதம் கணேஷம்.